அதிகமா சாப்பிடும்போது இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, சுடுமோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு வடை சட்டிய அந்த காலத்துல இது சித்தர்களுடைய மருத்துவ முறை, உணவு முறை. நம்ம இரும்பு வடை சட்டிய சூடு பண்ணிப்பாங்க. சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டு, அதுல நீர்மோர் விடுவாங்க. விட்டு அந்த சுடுமோர குடிக்கும்போது, நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயித்துல இருக்க கேஸ் குறைஞ்சாதான், நுரையீரல்ல இருக்க சளி வயிற்றுக்குடலை நோக்கி, மலக்குடலை நோக்கி போகும். மோஷன்ல சளி எல்லாம் வெளியேறலாம். வெளியேறி விட்டா மூக்கு வழியா, காது வழியா அடைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சோ அதே மாரி உணவுல அதிகமான சூப் எடுத்துக்கோங்க. சோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, எளிமையா செரிக்கணும். ரசம், அதிகமான ரசம் சாதம் சாப்பிடலாம். புதினா சாதம் சாப்பிடணும். சோ அதே மாரி நம்ம கீரைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடாத்தோடா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரை. சோ இந்த ஆடாத்தோடா கீரை கிடைச்சதுன்னா, அத கொதிக்க வச்சு கஷாயம் பருகணும். சோ அது பருக பருக சளி ரத்தத்திலிருந்து தனி